இன்னைக்கு தளவில புனித அன்னம்மாள் தேவாலய ஃபீஸ்ட். இன்னைக்கு தளவில என்ன ஸ்பெஷல்? ஃபீஸ்ட். தெரியாது சரியா? இலங்கை புத்தளத்தில் இருக்க புனித அன்னம்மாள் தேவாலய திருவிழாவுக்கு வந்திருக்கான். இன்றைய தினம் மாலை நேர பூஜை நடைபெற இருக்கு. அதனால நாங்கள் சர்ச்சுக்கு போக இருக்கிறோம். நாளைய தினம் ஸ்பெஷலாக திருவிழாவின் இறுதி நாள் நடைபெற இருக்கு. அந்த விடயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், நிறைய பேர் வராமல் இருக்கலாம். அத்தனை பேருக்கும் அங்கே என்னென்ன நடைபெறுகிறது, அங்கே திருவிழா எப்படி இருக்குது, எல்லாத்தையும் காட்ட போகிறேன். வாங்க போகலாம். ஏற்கனவே முதலாவதான ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட பார்க்கும்போது இன்று மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இப்போ சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கோம். பாருங்க, இந்த பக்கமெல்லாம் பார்த்தாலும் டென்ட் அடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் டென்ட் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கே பாருங்க, எல்லாமே டென்ட் தான். இங்கே பாருங்க, தங்களால் முடிஞ்ச அளவுக்கு டென்ட் எல்லாம் அடித்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இங்கே வந்தால், தளவில வந்தால் இப்படி டென்ட் அடித்து உங்களால் முடிஞ்சதை பயன்படுத்தலாம், அல்லது வீடு ரெண்டுக்கு எடுத்து இருக்கலாம். இப்போ நான் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ மாலை நேர பூஜை இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த பூஜைக்காகத்தான் இப்போ நான் உள்ளே வந்திருக்கேன். நாளைய தின பூஜைக்காக இப்பொழுதே சர்ச் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு மக்கள் தங்களுடைய வேண்டுதல்களை முன் வச்சு கொண்டிருக்காங்க. அன்றைய தினமும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் மக்களுடைய கூட்டத்தை பார்க்கலாம். இது திருவிழாவுக்கு முதல் நாள். திருவிழாவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த நாள் எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருந்தது, எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது வீடியோவில். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது சுற்றுச்சூழல். இந்த அழகோடு சேர்ந்து தான் நாங்கள் பயணித்தோம். அங்கங்கே வந்து மக்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து மண் எல்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் மாலை நேரம் தானே, இருட்டான பிறகு அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நேரம் போக போக அங்கே வந்து வணங்குகிற மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. அங்கே வந்து உட்கார்ந்து வேண்டுதல் செய்து வருடம் இங்கே வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் எப்பயாவது ஒரு முறை வந்து பாருங்கள், நல்ல வைப்பாக இருக்கும். නම් ග්‍රාමය ඔබගේ වන්දනාස්ථානය කරගත්තා වූ நேற்றைய தினம் முடிஞ்சாச்சு. இப்போ திருவிழாவின் இறுதி நாள். அந்த இறுதி நாளுக்கு தான் இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போக போகிறோம். அந்த விசேஷமெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன நடக்க போகுது, ஸ்பெஷலாக காட்ட போகிறேன்னு வாங்க. காலையிலே எல்லோரும் ரெடி ஆகிட்டு பசிக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு அங்கே டீ காஃபி எல்லாமே இருக்குது. சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. කතා කරන්නකෝ. කියන්න අද උදේ තමයි අපි ආවේ කියලා. අපි අද උදේ බස් එකේ ආවේ. ඒ මණ්ඩියා සොල්ලු මණ්ඩියා. හලෝ. හලෝ. කොහමද? අපි ඉන්නවා. මේ කොයිද? හලෝ. හලෝ. කොයිද ආවේ? හා? තලවිල. තල. මේ ශ්වේතා. හායි. ඉන්දිකේ තලවිලේ என்ன ஸ்பெஷல்? අපි ஃபீஸ்ட். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட்?
7 o'clock. 7 o'clock. அப்போ ரெடியாக இருக்கிறீங்க. இன்னைக்கு தான் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்வேதா பார்ப்போம், ஸ்டைல் ஒன்று போடுங்க. ஓகே. ஹலோ. ஹலோ. ஹாய், எப்படி? நல்லா இருக்கு. ரெடியாக இருக்கிறீங்களா போகிறதுக்கு? நீங்கள் தான் பாட்டே பாடுறீங்க இல்லையே. ஹாய். கோமத ஃபேஸ் டேக்க ரெடி த ரெடினே? டேய் போகிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு? 10 5 தெரியாது. சரியா? 10 5 ஒன்றும் கிடையாது. புண்ணியம் செய்ய போகிறோம். புண்ணியம் ஒரு நேற்று 10 பேருக்கு புண்ணியம் செஞ்சோமா? இன்னைக்கு 20 பேருக்கு புண்ணியம் செய்ய போகிறோம். அந்த புண்ணியம் வாழ்நாள் முழுக்க ஜீசஸ் உங்களுக்கு அருள் புரிவார். சரியா? வேண்டாம், போகிற நேரமும் புண்ணியம் செய்வோம், இப்பயும் புண்ணியம் செய்வோம். சரி, செய்வோம். இப்போ சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கான். நான் போகிற நேரமே நிறைய பேர் முன்னாடி போய் கொண்டிருக்காங்க. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லோருமே போய் கொண்டிருக்காங்க. இன்றைக்கு திருவிழாவின் இறுதி நாள், தலைவிலையில் 3வது நாள் நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், சனத்து எவ்வளோ பேர் இருக்காங்க. போக போக எல்லோரும் ரெடி ஆகிட்டு வருவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் டென்ட் அடித்து ஆக்கள் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் டென்ட் அடித்து ஆக்கள் இருக்கிறாங்க. நேற்றுலேருந்து உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன். இது இப்படி இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான், நல்லா தான் இருக்குது. சர்ச்சுக்கு போகிறதுக்காக எல்லோரும் க்யூவில் இருக்கிறாங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு போலீஸ், எஸ்டிஎஃப் முப்படையினரும் இருக்கிறாங்க. க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள். இப்போ நான் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இறுதி நிகழ்வுகள், அந்த வணங்குறதுக்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க. நேரம் போக போக அந்த சர்ச்சுக்கு வர்ற மக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது. நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம், எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த ஞாயிறு தினத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்துவிடம் சென்று ஒரு இளைஞன் கேட்கின்றான். இவ்வாறாக கேட்கும் போது கிறிஸ்து இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த சர்ச்சில் உள்ள ஃபாதர்மார்கள் எல்லோருமே அப்பம் கொடுத்து அங்கே இருக்க மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இறுதி ஆராதனைகள், இறுதி பூஜைகள் எல்லாம் ஆரம்பமாகி இருக்கு. அதற்கான ஏற்பாடு நடைபெற்று அங்கிருந்து இப்பொழுது புனித அன்னம்மாள் எல்லோருக்கும் தரிசனம் வழங்குறதுக்காக அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லோருமே அந்த தரிசனத்துக்காக வணங்கி கொண்டிருக்காங்க. கன்னிமரியே தேவ மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் சந்தானா நாயகியே, தேவ மாதாவின் தாயாரே,
எல்லோருமே அந்த பவனியை பார்த்ததுக்கு பிறகு அந்த சென்ற மண் இருக்குதானே, அந்த மண் எடுத்து அவங்களோட வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக குழந்தைகள், குடும்பத்தார் எல்லோருமே அதை எடுத்து கொண்டிருக்காங்க. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ எல்லோருமே அதை எடுக்கிறதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மண் எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு போனால் அது நல்லது என்கின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையும் அவங்க குழந்தைகள் உட்பட எல்லோருமே எடுத்து கொண்டிருக்காங்க. அந்த காட்சிகளை பாருங்கள். இன்னொரு பக்கம் மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களுடைய வேண்டுதல்களை முன் வச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் உடனடியாக அந்த மெழுகுவர்த்தியை எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க என்று சொன்னால், அந்த சர்ச் வாசலுக்கு போய் மீண்டும் அவங்களுடைய வேண்டுதல்களை வைக்கிறதுக்காக எல்லோருமே போய் கொண்டிருக்காங்க. அதுக்கு எல்லாருமே தயாராகிறாங்க. ஆனால் சரியான சனக்கூட்டம், எப்படி போகிறதுங்கிறதே தெரியாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நாங்கள் அந்த சர்ச்சுடைய முன்பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த போய் கொண்டிருக்க நேரம் கஷ்டம்தான், ஆனாலும் சொன்ன சனத்துக்கு நடுவில் போகிறது. இப்போ திருவிழா நல்லபடியாக முடிஞ்சதுனால ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டிருக்க காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அங்கே எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லி கொண்டிருக்காங்க. ගැලවීමෙන් වලකිනමෙන් කාරුණිකව ඔබෙන් ඉල්ලා සිටිනවා. இப்போ நாங்கள் தேவாலயத்தின் முன்பகுதிக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனால் ரொம்ப கஷ்டமுங்க. அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த காட்சிகளை பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த காட்சிகளோடு சேர்ந்து சரி நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்க நேரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது பிறகு ஒரு முடிவு எடுத்தோம். கொஞ்சம் சனம் குறைஞ்சது பிறகு மீண்டும் வரலாம்ங்கிறதுக்காக அந்த இடத்துலேருந்து நாங்கள் வெளியில் போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏன்னு சொன்னால் ரொம்ப நேரம் எடுக்கும். அதை விட கொஞ்சம் வெளியில் போயிட்டு சனம் குறைஞ்சது பிறகு அந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். උපත ලැබුවාය. ඉතා ශුද්ධ වූ දිවියක් ගත කර 1931 පෙබරවාරි 8 වන දින ස්වර්ග வெளியில் வந்தது பிறகு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸாராக இருக்கலாம், இராணுவத்தினராக இருக்கலாம், எல்லோருமே இருந்தாங்க. அதுவும் ஸ்பெஷலாக மோப்ப நாய்கள் இருக்குது தானே, அதை எல்லோருமே ரசித்து கொண்டு இருந்தாங்க. நானும் பார்த்தேன். இப்போ ஒரு இராணுவ வீரரை பார்த்தேன். அவருடைய மீசையை பார்த்தது பிறகு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு தோணுச்சு. அதனால தான் நான் அவரை வீடியோ எடுத்து மீசையை பாருங்கள் தலைவருடைய. சரி, இப்படியெல்லாம் இருக்கிற நேரம் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த நாய்க்குட்டிகள் விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்தோம். சின்ன ஒரு நாய்க்குட்டி வந்தது, ஒரு லவ்ஸ் போல், உடனடியாக ஒரு ஜம்பிங். நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சு மக்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அங்கிருந்து இன்னும் ஒரு முக்கிய வணக்கஸ்தலத்துக்கு போயிருந்தோம். இதுவும் அந்த சர்ச் பக்கத்துலேயே தான் இருக்குது. திருவிழா முடிச்சுட்டு எல்லோருமே இங்கே வந்து வணங்கிட்டு தான் போகிறாங்க. அங்கேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்தோம், சர்ச்சுடைய மற்ற பகுதி. அங்கே உள்ளே போய் வணங்குறதுக்காக வந்திருந்தோம். எல்லோருமே அங்கே வணங்கி கொண்டிருக்காங்க. நானும் சர்ச்சுக்குள்ளே போயிருந்தேன். போய் அங்கே வணங்கிட்டு அங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. குடும்பமாக எல்லோருமே வந்து கொண்டிருந்தாங்க. வந்து கொண்டு அங்கேயும் மெழுகுவர்த்தி ஏற்றி வணங்குறது, தங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கிறது எல்லாமே நடந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். போகாதவங்களுக்காக இந்த வீடியோவை நான் தந்திருந்தேன், நேராக போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காட்டி அன்லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.